எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம முந்திரி கொத்து செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவு பாசிப்பயிறு எடுத்துருக்கேன். 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது முழு கருப்படையாக இருந்துச்சு, நான் கட் பண்ணி பாதி எடுத்து வச்சுருக்கேன். 5 ஏலக்காய். நம்ம பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் திரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். தீயை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா நம்ம வதக்கலாம். வறுத்து எடுத்தால் தான் கருகாமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியட்டும். நான் 1/2 கிலோ பயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 400 கிராம் அளவு கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பண்ணி நம்ம போட்டுக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு உரலில் நம்ம 5 ஏலக்காய் தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நஞ்சால் போதும், ரொம்ப நைஸாக தட்ட தேவையில்லை. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம கருப்பட்டி பாவில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன சுக்கு பீஸு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சுக்கு ஏன் சேர்க்கணும், நல்லா வாசமாகவும் இருக்கும், சீக்கிரம் ஜீரணமாகும். அதுக்கான தான். இப்போ பாவு ரெடி ஆகட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரை நல்லா திரிச்சிடலாம். நான் ஒரு மிக்சரில் போட்டு திரிச்சிட்டு வந்திருக்கேன். அந்த பாருங்கள், நல்லா பவுடரை திரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/2 மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டு நல்லா வறுத்துடலாம். தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடலாங்க. அப்போ தான் நமக்கு 4 நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வறுத்து அந்த பசை இல்லாமல் ஆக்கிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்காங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் முந்திரி கொத்து. இந்த பாருங்கள், தேங்காய் எப்போ நல்லா வறுத்து வச்சுருக்கேன்னு. இப்போ இதில் நம்ம திரித்து வச்சுருக்க பயிரை கொட்டிடலாம். பாசிப்பருப்பு மாவை நல்லா கலந்து விட்ருக்காங்க. ஃபுல்லாக தேங்காய் எல்லா இடத்தையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம கருப்பட்டி பாவை ஊற்றலாம். மொத்தமாக அப்படி ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் சூடாக பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு பக்கமாக கொஞ்சமாக ஊற்றி சுட சுட உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது அவ்வளோத்தையுமே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு உருண்டை பிடிச்சா போதும். சின்னதாக நம்ம 3 மூணாக போட போகிறோம் இல்லையா முந்திரி கொத்து, அதனால் நம்ம கொஞ்சம் சின்னதாகவே பிடிச்சி எடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே நான் இதோட கொஞ்சம் சுட ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தோசை மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பச்சரிசி மாவுலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மள தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ தான் முக்கி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். 3 எடுத்து அதை அப்படியே அந்த மாவில் முக்கி காஞ்சிருக்கிற எண்ணெயில் போட்டுடலாம். அதே மாதிரி 3 எடுத்து முக்கி போட்டுக்கலாம். தீயை கம்மி பண்ணி வச்சுருங்க. கேஸ் சிம்மிலே இருக்கட்டும், இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். இப்போ திருப்பி போட்டாச்சு. இது இப்போ நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.